TNPSC aspirants அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சாரதா Unacademy எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது யூனிட் 8ல் வரக்கூடிய தலைவர்களை பற்றி தான். இதுக்கு முன்னாடி மறைமலை அடிகள் அவர்களை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அங்கே போயிட்டு பார்த்துருங்க. யூனிட் 8ல் வெயிட்டேஜ் அதிகம். TNPSC கொஷின்ஸ் வந்து அதிக கேள்விகள் கேட்டுட்ருக்கிறதுல வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 தான் வந்து ரொம்ப அதிகமானது. ஸோ இதில் வந்து தன்னலமற்ற தலைவர்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு வரேன். இதுக்கு முன்னாடி பார்த்த தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள், இதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம 2 தலைவர்களை பற்றி பார்க்கலாம். பின்னாடி அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய தலைவர்களை பற்றி, அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களோட சாதனைகள், இதை பற்றியெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக போட்டுட்டு வரேன். ஸோ TNPSC கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செம்மை வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கு Unacademyல. செம்மை அப்படிங்கிற வகுப்பு வந்து இது வந்து குரூப் 4க்காக உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச். 200+ கிளாஸஸ் இருக்குது. கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிக்கலாம், லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், ரெக்கார்டட் கிளாஸும் இருக்குது. என்னோட ரெஃபரல் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரதா 5905. ஸோ இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைவர்கள் 2 பேர். ஒருத்தர் வந்து அயோத்திதாச பண்டிதர், இன்னொருத்தர் வந்து ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இந்த இருவருக்குமே வந்து நிறைய ஒற்றுமையும் இருக்குது, உறவு முறையும் இருக்குது. ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்குமே வந்து தீண்டத்தகாதோர், தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்காக, அவங்களோட உரிமைகளுக்காக, அவங்களோட நலனுக்காக அரும்பாடுபட்டவங்க. நிறைய இயக்கங்களை தொடங்கி நடத்தினவங்க. 2 பேருமே இதழாளர்களும் கூட, சிறந்த ஒரு இதழ் ஆசிரியர்கள், மேதைகள், நல்லா படித்த ஒரு மேதைகள். 2 பேருமே வந்து நம்ம தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக நடந்த கொடுமைகளுக்கு ஒரு குரல் கொடுத்து அவங்களோட மேம்பாட்டுக்காக உழைத்த தலைவர்கள். உறவு முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதரோட மைத்துனர் தான் நம்ம ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற தலைவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். ஸோ பண்டிதர் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும், இவர் வந்து நிறைய படித்த ஒரு மேதை அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு சேர்ந்து இவர் வந்து ஒரு சித்த மருத்துவ நிபுணரும் கூட. இவரோட பேரில் தான் வந்து சென்னையில் சித்த மருத்துவ ஆய்வகம் வந்து நடந்துட்டு வருது. பண்டிதர், இவர் அயோத்திதாச பண்டிதர் படித்த லாங்குவேஜஸ், அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி, இந்த 4 மொழிகளிலுமே வந்து புலமை பெற்றவர் தான் நம்ம அயோத்திதாச பண்டிதர். இவருடைய காலம் 1845 முதல் 1914 வரை. ஓகேங்களா? இவருடைய ஏர்லி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா, இவர் சென்னை 1000 விளக்கு அப்படிங்கிற பகுதியில் வந்து பிறந்து வளர்ந்தாரு. இவரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன். இவரோட தந்தை பெயர் வந்து கந்தசாமி. காத்தவராயன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த ஸ்கூலில் போனால் அவர் ரொம்ப தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாரு. அங்கே தீண்டாமை கொடுமை தலைவிரிச்சாடுது. நிறைய பாகுபாடு காட்டுறாங்க. ஸோ இதன் விளைவாக வந்து மிகுந்த ஒரு மன கஷ்டத்துக்கு உள்ளாகிறாரு. ஆனால் அந்த டைமில் அவருடைய ஆசிரியர், அவரோட பேர் தான் வி. அயோத்திதாசர் அப்படிங்கிறது. ஸோ இவரோட அன்பாலையும் ஆதரவாலையும் நல்ல ஒரு கல்வியை பெற்று சித்த மருத்துவத்தையும் வந்து அவர் கற்றுக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தன்னோட ஆசிரியர் அயோத்திதாச பண்டிதரோட கருத்துக்களை வந்து குறை கூறுறாரு ஒரு உயர் ஜாதி பிரிவினர் ஒருத்தர். அதை பார்த்து இவர் வெகுண்டு எழுக்கிறாரு. ஒரு நாளில் வந்து புரசைவாக்கம், சென்னையில் புரசைவாக்கம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு நேரடி கருத்து மோதலுக்கு ஏற்பாடாகுது. ஆனால் அதில் அந்த குறை கூறிய அந்த நபர் வராததால் தன்னுடைய ஆசிரியர் அயோத்திதாசர் தான் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் மேரேஜ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோடா அப்படிங்கிற ஒரு பழங்குடியின பெண். தோடா அப்படிங்கிற ட்ரைபல் வந்து நீலகிரியில் தான் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சு ரங்கூனுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு வந்து அங்கே வசிக்கிறாரு. அந்த டைமில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவங்களோட நலனுக்காக ரொம்ப அரும்பாடுபடுறாரு, போராடுறாரு.
ஸோ அதன் விளைவாக அப்போவே வந்து அவர் ஒரு சிறந்த தலைவராகவும் உருவாகிறாரு. அப்புறம் சென்னை திரும்புகிறாரு. தீண்டத்தகாதவர்லாம் வந்து மேம்பாடு அடையணும் அப்படின்னா கல்வி தான் அதுக்கு வந்து ஒரே வழி அப்படின்னு உணர்ந்த நம்ம அயோத்திதாச பண்டிதர் ஆல்காட் அவர்களோட தொடர்புனால தியோசபிக்கல் சொசைட்டியோட ஃபவுண்டர் ஆல்காட் இவரோட உதவியினால சென்னையில் 5 இடங்களில் பஞ்சமர் பள்ளிகளை நிறுவுறாரு. ஓகேங்களா, பஞ்சமர் பள்ளிகள் 5 பள்ளிகளை சென்னை முழுக்க நிறுவுறாரு. இதில் தீண்டத்தகாதோர் அப்படின்னு சொல்லப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அவங்களோட குழந்தைங்களை படிக்கிறதுக்காக உருவாக்குறாரு இந்த பஞ்சமர் பள்ளிகளை. அதுக்கப்புறம் 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழை தொடங்கி நடத்துறாரு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ரொம்ப இம்பேக்ட் கொடுத்த ஒரு இதழ்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வார இதழ், வீக்லி மேகசின். இது வந்து புதன்தோறும் வெளிவரும், வெட்னஸ்டே. ஓகேங்களா, புதன்தோறும் வெளியிடக்கூடிய ஒரு இதழ் தான் வந்து ஒரு பைசா தமிழன். இதை வந்து ஃபியூச்சரில் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிட்டாரு. இதை 1914 அவர் இறக்குற வரைக்குமே வந்து தொடர்ந்து நடத்தினாரு. இதை அன்றைய காலனா விலையில விற்பனையாச்சு. ஓகேங்களா, அடுத்து அத்வைதானந்த சபா. அத்வைதானந்த சபா எதுக்காக உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தீண்டத்தகாதவங்களுக்கு, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு டெம்பிள் என்ட்ரி வந்து மறுக்கப்பட்டது, கோயில் நுழைவு வந்து மறுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு எதிராக கடவுள் என்பவர் வந்து அனைவருக்கும் பொதுவானவர், ஏன் இதுக்கு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களையும் வந்து கோவில் நுழைவுக்கு வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாரு. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அத்வைதானந்த சபா. 1882 ஜான் ரத்தினம் அப்படிங்கிறோட உதவியினால நம்ம அயோத்திதாச பண்டிதர் வந்து ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கி நடத்துறாரு. அதோட பேரு திராவிட கழகம். உங்களுக்கு நீதி கட்சி வந்து பெரியார் திராவிட கழகமா மாற்றி நடத்தி வந்தாருன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே முதல்ல உருவான திராவிட கழகம் வந்து 1882 அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்னமும் சேர்ந்து உருவாக்குனாங்க. அதோட சேர்த்து அந்த கழகத்தின் மூலமாவே ஒரு மேகசினையும் ரிலீஸ் பண்ணாங்க இந்த 2 பேரும். அதோட பேரு திராவிட பாண்டியன். 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற மேகசினை ஜான் ரத்தினம் மற்றும் அயோத்திதாச பண்டிதர் இருவரும் வந்து வெளியிடுறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ இந்த 3 பாயிண்டையும் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இயர், ரெண்டாவது வந்து பேர், என்ன மூமெண்ட்டு, என்ன மேகசின் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1891 திராவிட மகாஜன சபா. திராவிட மகாஜன சபா வந்து உருவாக்குறாரு. இதோட முதல் மாநாட்டை வந்து நீலகிரியில் நடத்துறாரு. 1891 திராவிட மகாஜன சபாவை தொடங்குறாரு. அதோட முதல் மாநாட்டை, ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸு நீலகிரியில் வந்து நடத்துறாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதே ஆல்காட் அவர்களோட உதவியோட ஸ்ரீலங்காவுக்கு போகிறாரு 1898. அங்கே போயிட்டு புத்த மதத்தை தழுவுறாரு நம்ம அயோத்திதாச பண்டிதர். ஸோ இந்து மதத்துலேயும் வந்து ஆழ்ந்த ஒரு புலமை பெற்றவர் நம்ம அயோத்திதாச பண்டிதர். அதோட புத்த மதத்தில் மாறி புத்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அதையும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டவர் தான் நம்ம அயோத்திதாச பண்டிதர். அதே வருஷத்தில் சென்னை திரும்பி சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி, சென்னையில் சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி புத்த மதத்தை பரப்புறாரு, புத்த கருத்துக்களை வந்து எடுத்துரைக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, இப்போ வந்து நீங்க தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மக்கள் வந்து உண்மையில இந்துவே கிடையாது, அவங்க வந்து பௌத்தர்கள். ஒரு காலத்துல அவங்க நிலச்சுவாந்தர்களாகவும் நில உரிமையாளர்களாகவும் இருந்தாங்க. ஆனா வெளியிலிருந்து வந்த பிராமணர்கள், ஆரியர்கள் இவங்கெல்லாம் தான் வந்து இந்த நிலங்கள் எல்லாம் அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து கருத்து பரப்பினாரு. 1891 நடந்த அந்த சென்சஸ்ல வந்து என்ன சொல்ல சொன்னாருன்னா, நாங்க வந்து ஜாதியற்ற திராவிடர்கள், ஜாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்றாரு. 1914 வந்து அவரு இயற்கை எழுதுறாரு.
அவரோட மறைவு 1914. இவரோட நினைவாக இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா ரிசர்ச் வந்து சென்னையில் 2005 அப்போதைய பிரசிடெண்ட், அப்போதைய குடியரசுத் தலைவர் வந்து இவர் பேரில் வந்து தொடங்கி வைக்கிறாரு. இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தரது ஆதிவேதம் அப்படிங்கிற நூலை 28 காதைகளை கொண்ட ஒரு பெரு நூலாக எழுதுறாரு. இதற்கு சான்றா பெருங்குறவஞ்சி, வீரசோழியம், நன்னூல் விளக்கம், நாயனார் திரிகுறள், சித்தர் பாடல்கள், வைராக்கிய சதகம், மச்சமுனிவர் ஞானம், இந்த மாதிரியான நூல்கள்லாம் துணை நூலாக கொண்டு இந்த புத்தரது ஆதிவேதம் அப்படிங்கிற நூலை வந்து 28 காதைகளை கொண்ட ஒரு பெரு நூலா இயற்றாரு. இந்த வேதத்தை வந்து பாலி மற்றும் ஆங்கில மொழிகளை துணையா கொண்டு எழுதியிருக்காரு. இவருக்கு பாலியும் நல்லா தெரியும் இல்லையா? முக்கியமா வந்து புத்த மத நூல்கள் அனைத்தும் வந்து பாலியில தான் இருக்கும். ஓகேங்களா? இவரோட இந்திர தேச சரித்திரம் அப்படிங்கிற நூல் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு நூல். இதை தவிர 25க்கும் மேற்பட்ட நூல்களையும் வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. வீரமாமுனிவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு. பின்னாடி வந்து பெரியாரும் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு. அவங்கள மாதிரி நம்ம அயோத்திதாச பண்டிதரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. பெரியாரோட எழுத்து சீர்திருத்தத்தை தான் வந்து தமிழ்நாடு அரசு நம்ம டிஎம்கே ஆட்சியில் வந்து அமல்படுத்தி இருக்கு. ஸோ அந்த நடையில தான் வந்து நம்ம தமிழ் எழுத்துக்களை எழுதுறோம் படிக்கிறோம் எல்லாமே. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து இவர் திருவாசகத்துக்கும் உரை எழுதியிருக்காரு. ரைட். ஸோ அயோத்திதாச பண்டிதரை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றி. இவர் வந்து 1859 1945 வரைக்கும் இவருடைய காலம். இவர் பிறந்தது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அப்போதைய மெட்ராஸ் பிரசிடென்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1859 பிறக்கிறாரு. இவர் 1891 பறையர் மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நடத்துகிறாரு. அதில் வந்து பறையர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட தீண்டுதகாத மக்களுக்காக ஆதரவு கொடுத்து அவங்களோட மேம்பாட்டுக்காக இதை எடுத்து நடத்துகிறாரு. ஸோ இதே பறையர் மகாஜன சபாவோட பேர் வந்து ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு ஃபியூச்சரில். அதுக்கப்புறம் பறையன் அப்படிங்கிற ஒரு 4 pages கொண்ட ஒரு மந்த்லி மேகசினை 1893 தொடங்குறாரு. பல இடையூறுக்கு இடையே வந்து இது நடத்தி வர்றாரு. ஏன்னா வந்து இதுல நிறைய ஆரியர்களை பற்றியும் மேல்தட்டு மக்கள்லாம் வந்து எப்படிலாம் நம்மளை தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமையெல்லாம் மறுக்கப்படுறதை பற்றியும் வந்து விளக்கமாக எழுதுறதுனால மற்றவங்கலாம் வந்து இதை எதிர்க்கிறாங்க. இந்த பறையன் அப்படிங்கிற மேகசின் வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ பல இடையூறுக்கு இடையே தான் வந்து இவர் நடத்தி வர்றாரு. அதில் 1896 அந்த கால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 100 ரூபாய் அவங்களுக்கு ஃபைனும் போடுறாங்க, ஃபைன் பே பண்ணுறாரு. நான் பிராமின் கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம சில்ஃப் இருக்கு இல்லையா, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், இது வந்து எப்போ உருவாக்குனது 1916. 1917 நான் பிராமின் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து சில்ஃப், அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இவர் ஆர்வமாக பங்கெடுத்துக்கிறாரு. அடுத்து சர்வன்ட்ஸ் ஆஃப் அன்டச்சபிள் சொசைட்டி அப்படிங்கிற பேரில் வந்து 1932 இந்த 3 வட்டமேஜை மாநாடுக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் காந்தி வந்து ஆரம்பித்து நடத்துகிறாரு. ஸோ இதுலேயும் வந்து அவர் கலந்துக்கிறாரு ஒன் ஆஃப் த மெம்பராக. ஆனால் சீக்கிரமாகவே வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடுறாரு. இவர் காந்திக்கும் இரட்டைமலை சீனிவாசனுக்கும் நட்பு எப்போலேருந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா, அந்த டைம்ல இருந்தே அவருக்கு நட்பு இருந்தது. அந்த டைமில் டிரான்ஸ்லேட்டராக வேலை செஞ்சார் நம்ம ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஸோ ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணார். முக்கியமாக வந்து நம்ம காந்தி வந்து மோகா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுவார் இல்லையா தமிழில். இந்த தமிழில் சைன் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து நம்ம ரெட்டைமலை சீனிவாசன் இருந்திருப்பார். ஓகேங்களா?
அடுத்து இவர் வந்து ஒரு ஷெட்யூல் கேஸ்டோட ஃபெடரேஷன் அண்ட் மெட்ராஸ் ப்ரொவின்ஷியல் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபெடரேஷன்லையும் பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருப்பார். பிஆர் அம்பேத்கரோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு. அவரோட வந்து 1930 மற்றும் 31 நடந்த முதல் மற்றும் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கரோட இணைந்து இவர் செயல்பட்டார். அங்கே லண்டனுக்கு போயிருந்தார். அதோட 1932 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு பூனா பேக்ட் சைன் ஆயிருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு முக்கியமான சிக்னேச்சரியும் வந்து நம்ம ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான். ஸோ எம்சி ராஜா அவரும் வந்து ஃபஸ்ட்டு வட்டமேஜை மாநாட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. இவருக்கு கிடைச்ச பட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த கால பிரிட்டிஷ் கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் இது. ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. ஸோ இந்த 3 வந்து ஒரு உயரிய பட்டங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்டால் கொடுக்கப்பட்டது. இவரோட வாழ்க்கை வரலாறு தன் வாழ்க்கை வரலாறாக ப்ரீஃபான ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக எழுதியிருப்பார். அதோட பேர் ஜீவிய சரித சுருக்கம். இது 1939 வெளியிட்டிருக்காரு. இது வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவர் வந்து ஆதி திராவிட மகாஜன சபா 1893 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. பறையர் மகாஜன சபா 1891 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதையே தான் வந்து ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு 1893 பேர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. ஸோ இவரோட நினைவா ஓட்டேரி, சென்னை ஓட்டேரியில உரிமைக்களம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு மணிமண்டபம் கட்டி அங்க வந்து அவரோட திருவுருவ சிலையும் வந்து திறந்து வச்சிருப்பாங்க. அதோட இவரோட சேவைகள் எல்லாம் பாராட்டி காந்தி மண்டபம், சென்னையில் இருக்கிற கிண்டியில் இருக்கிற காந்தி மண்டபம் பக்கத்துலேயே வந்து இவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைச்சிருப்பாங்க. இவருடைய அஞ்சல் தலையை நம்ம இந்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் நம்ம அயோத்திதாச பண்டிதர் பற்றியும் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றியும். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து மற்ற தலைவர்களை பற்றியும் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு.